தினமலரில் வெளியான செய்தி. +2 பொதுத் தேர்வில் முரண்பாடுள்ள விடைத்தாள்கள் மதிப்பெண் வேறுபாடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர் ஆசிரியர்களிடம் தேர்வுத்துறை விசாரணை நடத்துகிறது. விசாரணைக்கு உட்பட்ட மாணவரின் தேர்ச்சி முடிவை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் 27 வரை நடைபெற்றது. 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினார்கள். +1 அரியர் தேர்வையும் மாணவர்கள் எழுதினார்கள். இவர்கள் விடைத்தாள்கள் 70க்கும் மேற்பட்ட முகாம்களில் ஏப்ரல் 4 முதல் 20 வரை மதிப்பீடு செய்யப்பட்டது. அப்போது விடைத்தாளில் உரிய முத்திரை இல்லாதது, ஒரே விடைத்தாளில் சில பக்கங்களில் கையெழுத்து மாறுபட்டிருந்தது, முதன்மை கண்காணிப்பாளர் கையெழுத்து இல்லாதது, சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டது, மதிப்பெண் பதிவிட்டதில் ஆசிரியரின் கவனக்குறைவு போன்றவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக சம்பந்தப்பட்ட தேர்வர், அறை கண்காணிப்பாளர் மதிப்பீடு செய்த ஆசிரியருக்கு தேர்வுத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. முதற்கட்டமாக சென்னையில் ஏப்ரல் 28 மேல்நிலைப் பள்ளிகளுக்கான இணை இயக்குனர் தேர்வுத்துறை அலுவலகத்தில் 18 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. 2022 விடைத்தாள் மதிப்பீட்டு முகாமில் மதுரையில் முறைகேடு நடந்தது. பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு முதல் முறையாக ரேண்டமாக விடைத்தாள்களை ஆய்வு செய்ததில் இது போன்ற முரண்பாடுகள் காணப்பட்டன. சில மாணவர்கள் விடைத்தாளில் பல பக்கங்களை கிழித்து எடுத்துச் சென்றும் பல பக்கங்களில் ஏதும் எழுதாமல் விட்டு வைத்துள்ளதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சந்தேகம் உள்ள மாணவர்களின் முடிவு நிறுத்தி வைக்கப்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரி கூறினார்.